எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருக்கேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காகவும் கூட்டணி கட்சிக்காகவும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில நம்மளுடைய அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்காகவும், அதே போல இப்போ கீழ்பெண்ணாத்தூர்ல அண்ணன் பிச்சாண்டி அவர்களுக்காகவும் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். அதை முடிச்சு ஈவினிங் மயிலம் தொகுதிக்கு போறேன், தேமுதிக தொகுதிக்கு. நாளைக்கு விருதாச்சலம் சென்று வேட்புமனு தாக்கல் செய்து என்னுடைய தொகுதியான விருதாச்சலத்துல நாளை முதல் ஒரு 3 நாளைக்கு நான் என் பிரச்சாரத்தை செய்கிறேன். அதுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு முழுக்க கூட்டணி கட்சிக்காகவும் தேமுதிகவும் பிரச்சாரம் செய்கிறேன். இது தெரியல, அவங்கதான் கேட்கணும். இது லீகல் ப்ராப்ளம். அது அவங்க உரியவர்கள் தான் அதுக்கான பதில் சொல்லணும். ஏன் கொடுக்கல என்ன அப்படிங்கிறது அவங்க தான் அதுக்கு விளக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் ஆரணியில ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய எடுப்பு சொல்லியிருக்காரு. பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பயிர் கடன் தள்ளுபடி உண்மையிலேயே வரவேற்கக்கூடியதுதான். நாங்க இன்னைக்கு மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில இருக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை 200 தொகுதிக்கு மேல் எங்க கூட்டணி வெற்றி பெற்று அமோக வெற்றி பெற்று 7வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோவில்ல இருந்து சொல்ற. அதே போல எல்லாரும் எங்க கூட்டணியை சேர்ந்தவர்களும் தேமுதிகவினரும் எல்லாருமே வெற்றி பெறுவார்கள் என்பதை சொல்றேன். அது ஒரு எக்ஸ் முதலமைச்சரா இருந்திருக்கார், சரியா? இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கண்ணியமாக மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுல இருக்கணும். ஏதோ இந்த 3ஆம் தரம் 4ஆம் தரம் பேச்சாளர்கள் பேசுறது போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் பேசுறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நாங்க கேப்டன் எங்களை ராணுவ கட்டுப்பாட்டோட வளர்த்திருக்காரு. அந்த வகையில நாங்க தொகுதிக்கு போகும்போது என்னுடைய பிரச்சாரங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. தொகுதிக்கு வந்தா வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கு என்ன செய்வாங்க, அதே போல எங்க கூட்டணி அண்ணன் ஸ்டாலின் அறிவித்த அறிக்கைகளை சொல்றோம். ஜெயிச்சு வந்தா தொகுதிக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன செய்வோம், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு சும்மா அடுத்தால குறை சொல்றது திட்டுறதுனால நிச்சயமாக இதற்கான பலன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது நிச்சயமாக அவர் அதற்கான பலனை அடைவார் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். அதனால இந்த மாதிரி பேசக்கூடாது. அவர் சொல்றாரு 1/2% ஓட்டு, அதே மாதிரி ஏன் உங்களுக்கு என்ன வயிறு எரியுதுன்ற, அங்க வயிறு எரியுற அந்த கருகிற ஸ்மெல் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வாசனை வருது. அவ்வளோ கருகுறாங்க, அவ்வளோ வயிற்றெரிச்சல். உங்க கூட தானே இருந்தோம் 2011 இருந்து 26 வரைக்கும். யார் கூட்டணியில இருந்தோம், புரியுதுங்களா? அவங்க கூட்டணியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது, புரியுதா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 எம்பியும் 1 ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாரு. நான் எங்க சொன்னேன், யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு, சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு, 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு இதுன்றாரு.
அது வந்து தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க வந்து அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சி ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு, பக்கத்துல விஜயபாஸ்கர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாரு, அமைச்சருக்கு தெரியுங்கிறாரு. இவர் தான் சொல்றாரு அமைச்சரே இருகின முகத்தோட தான் இருக்கார். இன்னைக்கு அதிமுக இருக்கிற அமைச்சர்களில் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதிமுகவினரே இன்றைக்கு நாங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி செய்தது தவறு என்பதை அனைத்து அதிமுகவினரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4 வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். திமுக பொதுச் செயலாளர் ராஜாவுடைய ஆடியோ வந்து இப்ப வெளியே வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அது எப்ப அவங்க பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்க எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் பேசக்கூடாது. அது நீங்க ராஜா கிட்ட தான் அதை பத்தி கேட்கணும். தெரியல, அது அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. விஜய் வரும்போது விஜய் கிட்ட இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது அன்புமணிகிட்ட கேளுங்க. இல்ல அன்புமணிகிட்ட தான் கேட்கணும். அண்ணன் திருமாவளவன் போட்டிடுறாரு, இப்ப அவங்க கட்சிக்கு கொடுத்திருக்காரு. அது ஏன்றதை நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அண்ணன் திருமாவகிட்டையும் இதை விமர்சித்த அன்புமணி கிட்ட தான் இதை நீங்க கேட்கணும். இன்னைக்கு விருதாச்சலம், போலூர், அதே மாதிரி சேலம், தருமபுரி எல்லாம் எங்களுக்கும் பாமகக்கும் தான் போட்டி. அன்புமணி அவர்களும் ரொம்ப ரொம்ப தப்பாக பிரச்சாரம் பண்ணுவதாக நான் கேள்விப்பட்டேன். இந்த கோயில்ல இருந்து அவருக்கும் நான் சொல்றேன், அந்த கண்ணியத்தோட நீங்க பேசணும். ஜாதியை இழுக்கிறதோ குடும்பத்தை இழுக்கிறதோ தவறாக பேசுவதை இதோட அன்புமணியும் அண்ணன் எடப்பாடியாரும் இதோட நிறுத்திக்கணும். இல்லை என்றால் நிச்சயமாக கடுமையான விமர்சனங்கள் எங்க சைடு இருந்தோம் உறுதியாக வரும். அதுல மாற்று கருத்து இல்லை. தேர்தல் நேரம் நீங்க வந்தா மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. உங்க தொகுதிகளுக்கு அந்த தொகுதிக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு 3ஆம் தர அரசியலை நீங்கள் செய்தால், கீழ்த்தரமான அரசியலை செய்தால் அதற்கான விளைவுகளை நீங்களும் சந்திப்பீங்க. இதற்கு பதில் மே 4 மக்கள் அதற்கு நிச்சயம் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க. நிச்சயம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை சொல்ற என்பதை கூறிக்கொள்கிறேன்.